Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஸ்கெட் எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதாகட்டும், எல்லாம் வெஜிடபிள், எல்லாம் நம்ம பாத்திரம் கழுகி வைக்கிற பேஸ்கெட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாத என்ன ஒரு பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பாத்திரம் கழுவக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பொருளுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சொல்யூஷன் எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னா, விடாப்படியான கரையை நீக்கிறதுக்காக தான். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த உப்பாகட்டும், பேக்கிங் சோடா ஆகட்டும், கரையை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா பளபளன்னு ஆக்கும். நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சமாக தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த லிக்விடை வச்சு தான் நம்ம சூப்பராக கிச்சனில் இருக்க எல்லா பொருளுமே க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக பாதி அளவு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பாதி அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ இதில் தேங்காய் சிரட்டையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்குங்க. நீங்கள் மேலே கூட லிக்விடு போடலாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரை போகாது. ஸோ அதனால் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி நீங்கள் தொட்டு தேய்ச்சி கழுவி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்டில் எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருக்குன்னு. அங்கங்கே பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த உப்புக்கு தண்ணி வர பைப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேஸ்கெட் ஆகட்டும் கரை பிடிச்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கரை நீக்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கரை சுத்தமாக சூப்பராக போயிடும், நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பிளாக்காக கரை பிடிச்ச போல் இருக்குது. பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல பாருங்கள் கரையே இல்லாத அளவுக்கு சூப்பராக சுலபமாக க்ளீன் ஆகிடுச்சு. அதே போல் சுற்றியுமே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி இந்த பேஸ்கெட்டை காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு இந்த பேஸ்கெட்லேருந்து கரை நீங்கி வந்துருச்சுன்னு இப்போ நான் காட்டுறேன் வீடியோவில். கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்க கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸ்கெட்ஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், பளபளன்னு ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அதுவுமே ஆயில் கரையாக இருக்கும். இதுவுமே இந்த லிக்விடை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட், நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கிச்சன் டவல்லாம் எடுத்துக்கலாம். அது என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிசுப்பாகட்டும் கரையாகட்டும் போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க கரை மட்டும் போகிறது இல்லாமல் அந்த பிசுப்பு தன்மையும் போய் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். யூஸ் பண்ணாத பாத்திரம் தான் எடுத்துக்குங்க. அதில் நல்லா 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் டவலாம் இதில் போட்டு நல்லா அப்பப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட அந்த தண்ணியிலேயே நல்லா ஊறி வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் பிசுப்பு தன்மையே போகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணி எந்தளவுக்கு கலராக இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கையிலேயே நல்லா தேய்ச்சி நீங்கள் இப்போ நான் வீடியோ காட்டுற பாருங்கள், அந்தமாரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும். சூப்பராக இப்போ பாருங்கள், இந்த துணி எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருந்துச்சு, நல்லா சூப்பராக கரை நீங்கிருச்சு பாருங்கள். நீங்கள் கையில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். இன்னும் கரையெல்லாம் போயிடும். ஒரு 2 முறை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டிங்கன்னா அவ்வளோதான், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் கிச்சன் டவல்ஸ்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம என்ன தான் நார்மலாக க்ளீன் பண்ணுற லிக்விடு போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம், அந்த அளவுக்கு அந்த பிசுப்பு தன்மை போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால நல்லா கரை மட்டும் நீங்கிறது இல்லாமல் பிசுப்பு தன்மையும் போகும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா 2 முறை இந்த மாதிரி அலசி எடுத்து நீங்கள் காய போட்டிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், நம்மளோட மேலே இந்த கபோர்ட்ஸ், அதாவது கிச்சனோட கபோர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி கரையாக படிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே அழகாக இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த லிக்விட் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா
தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி அந்த சொல்யூஷனை வச்சு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தொடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்கள் பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக எந்த ஒரு லிக்விட் இல்லாமல் நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த சொல்யூஷனை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே போல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கபோர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டேபிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கரை படிஞ்சிருந்துச்சுன்னா அழகாக வந்து நீங்கள் இதை வச்சு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைக்கு வந்து செவுத்துலாம் இந்த மாதிரி பென்சிலோ பெண்ணு வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பகுதியுமே வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொல்யூஷன் வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் தான் எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். அழகாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இந்த செவுறு பார்க்கறதுக்கு இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கும் பாருங்கள். நான் அழுத்தி கூடி தேய்க்கல. ஸோ அந்த தண்ணியை வச்சு லைட்டாக வந்து நான் இது ஸ்பீடில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இந்த இடத்துக்குமே கீழே க்ளீன் பண்ண இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. கண் பகுதியில் கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சுருப்போம். அது வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபனல் தேவைப்படும். ஸோ அந்தமாதிரி ஃபனல் இல்லாத பட்சத்தில் நம்ம அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை வச்சு அழகாக நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த வாய்ப்பகுதியில் வச்சுட்டு நான் அழகாக வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே கொட்டவே இல்லை. சூப்பராக நம்மளுக்கு ஃபனல் மாதிரி அழகாக யூஸ் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து நம்ம ஃபனல்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பகுதி குட்டியாக உள்ள ஆயில் டிஸ்பென்சருக்கு நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு ஆயிலை வந்து ஃபில் பண்ணி எடுத்துடலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான். ஸோ நம்ம தேங்காய் மேலே இருக்கிற அந்த நார் பகுதியை எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தால், அதாவது நம்ம கை அளவுக்கு கை நீளத்துக்கு ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும். ஸோ அதில் வந்து முனைப்பகுதியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வச்சு கட்டிடுங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் என்னதான் அதிக விலை கொடுத்து வாட்டர் பாட்டிலாக க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் எல்லாம் வாங்கினாலுமே இந்த கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கரை போகாது. ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய ஜெக் ஆகட்டும் உள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு ப்ரெஷ் நம்ம வெளியே அதிக விலை கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ரெஷ்ஷு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். அழகாக பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக உள்ளுக்கெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இதே போல் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஒரு சில பகுதி மெயினாக பார்த்திங்கன்னா சோஃபா, ஃப்ரிட்ஜு, ஒரு சில இடத்துலாம் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அந்த இடத்துலாம் வந்து நம்ம பெரிய ப்ரஷ் ஆகட்டும் சின்ன ப்ரஷ் ஆகட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பத்தில் நம்ம ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த கபோர்டில் உள்பகுதி இந்த இடத்துலாம் வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அதே போல் நம்மளோட ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து டஸ்ட்டு உள்ளே புகுந்துருக்கும். ஸோ அந்த இடத்தெல்லாம் கூட நீங்கள் அழகாக வச்சு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த உள்ளுக்கு இந்த இடையெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு க்ளீனிங் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதே போல் மேல் பகுதி என்ன டஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம துணியெல்லாம் வச்சு தொடச்சாலும் அந்தளவுக்கு சுத்தமாக போகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு அழகாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக உள்ளே இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே அழகாக வெளியே வந்துடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், அதே தேங்காய் நாரை வச்சு ஒரு சூப்பரான இன்னொரு ஐடியா பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ எந்த ஒரு அதிக விலை கொடுத்து எந்த ஸ்க்ரப்பருமே வந்து அப்போல்லாம் வந்து வாங்கினது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரமாகட்டும் எந்த இடமாகட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க, அதில் தேங்காய் நாரை போட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தேங்காய் நாரை வச்சு தான் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுப்பாங்க. நல்லா சுத்தமாக சுலபமாக பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிரும். நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிறோன்னா கையிலலாம் வந்து குத்திக்கும். ஸோ அழகாக பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா க்ளீனிங் டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக வேலை நேரம் எடுக்காமல் சுலபமான நேரத்தில் சூப்பராக நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.